கிளை சபைகள், 2000க்கு மேற்பட்ட தாய் தகப்பட்ட சிறுவர்களை வளர்த்த ஆளாக்க, இதெல்லாமே the work of the Holy Spirit. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை the Spirit is beginning something in your life. ஒரு வாழ்க்கையில் அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, he is the one who began the good works in you. ஒரு வாழ்க்கையில் இத்தனை நல்ல காரியங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். நீ நினைக்க வேண்டாம், நீ செய்கிற எல்லாமே he is the beginner. அவர்தான் அதை ஆரம்பித்து வைத்தவர். அதை ஆரம்பித்தவர் முற்று முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, பல நேரங்களிலே தேவன் ஆரம்பித்ததை சத்துரு, உலகம், சூழ்நிலைகள், மக்கள் அதை கெடுக்க முயற்சிக்கலாம். என்னுடைய வாழ்க்கை உண்மை. இதோ நேரங்களிலே அதை கெடுக்க 1000 சக்திகள், 1000 மனிதர்கள் எழும்பி வரலாம். தேவன் சொல்லுகிறார், when I started that one, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். அப்படியானால் ஆவியானவராலே ஆரம்பம் செய்யப்பட்ட நீங்கள் உடைய வாழ்க்கையிலே அவர்தான் அதை ஆரம்பித்தார். What God begins. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள ஆரம்பித்த ஒருவர் நிச்சயமாய் தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அலைகள் வந்தாலும், எதிர்மறையான சம்பவம் வந்தாலும், what he started, அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை முற்றுமுடிய நடத்துவார். பல சோர்வுகள் உண்டு, இலக்கரிப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, எதிர்மறையான தாக்குதல்கள் உண்டு. But God says, I am the one that you began. உழைத்து அவர் ஆரம்பித்தவர், கிரிகளை அவர் ஆரம்பித்தவர், குடும்பத்தை அவர் ஆரம்பித்தவர். அவர் ஆரம்பிக்காவிட்டால் அந்த குடும்பம் இல்லையே. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, ஆண்டவர் ஆரம்பித்த குடும்பத்தை நீ சீர்குலைக்க வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பித்த அந்த உறவை நீ சீர்குலைக்க வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பித்த அந்த மேலான வாழ்க்கையை don't destroy that, because the Spirit of God is the one who began that. நன்றாய் தெரியும், என்னில் ஆரம்பித்தவர் 56 ஆண்டுகளாக அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். வெற்றி, அதாவது இதெல்லாம் மாறி மாறி வருகிறது, வெற்றி தோல்வி, பட் ஸ்டில் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருவார். நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு, ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண மட்டுமல்ல, அவருக்குள் நீங்கள் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். லிவிங் இன் தி ஸ்பிரிட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால். இந்த கருத்து என்னவென்றால், you are living because of the Holy Spirit. பிள்ளையே,